சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாவே நறுக்குன்னு ஒரு கேள்வி பிரேதம். ஏர்லி ப்ரெடிக்ஷன் இல்ல இன்சைட்ஃபுல்லா அனாலிசிஸ் குடுக்கணும்னு நீங்க கண்ணாடிக்கு நடுவுல 2 பேரும் மாட்டின்னு வந்திருக்கோம் பத்ரி. ஸோ இன்சைட்ஃபுல் அனாலிசிஸ் குடுக்கலன்னா நீங்க நேரவே டாபிக் வாங்கன்னு சொல்றீங்க. பேட்டிங் அப்படின்னு எடுத்தா எனக்கு என்னமோ ஆர்சிபி பெட்டர் பேட்டிங் சைடுன்னு தோணுது பிரேதம். ஸோ ஸ்பின் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்ஸ் இந்த டோர்னமெண்ட். அதுல வந்து சந்தேகமே இல்லை. வெரி வெரி க்ரூஷியல் நான் நினைக்கிறேன் ஃபில் சால்ட். ஏன்னா சூப்பர் செலெக்ஷன் ஃப்ரம் ஆர்சிபி. பாராட்டுகள். சிவம் துபே மேல பிரஷர் இருக்கு. பிகாஸ் அவர் தான் ஜெனுவன் த்ரெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் ஹிட்டிங் சிஎஸ்கேக்கு. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் பிரேதம், இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்ச் ஆடிருக்காங்க. 34 மேட்ச் மொத்தமாக ஆடிருக்காங்க. ஒருத்தர் கூட 100 அடிச்சதுல இது மட்டும். போன வருஷம் சில பல விஷயங்கள் நடந்தது. கடைசியாக நடந்த ஒரு சின்ன சாமி ஸ்டேடியமில் கை கொடுக்காம போனாங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லைட் பிட்டர்னஸ் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் இருக்கு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொன்னோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணாங்க சேப்பாக்ல. எல் கிளாசிக்கோ ஒரு பக்கம் இருந்தாலும் வேற லெவல் ரைவல்ரி இந்த ரெண்டு டீம் இடையே பில்ட் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல. ஃபேன்ஸ் அதுக்கு ஒரு மூல காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஃபேன் பேஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. எப்போதுமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ், பிரம்மாண்டமான ஃபேன் பேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாவே நறுக்குன்னு ஒரு கேள்வி பிரேதம். ஏர்லி ப்ரெடிக்ஷன். இந்த பாருங்க, இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் எனக்கு வேணாம். பச்சி என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தோணுது, டக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் டேஸ் கொடுங்க எனக்கு. இல்ல இன்சைட்ஃபுல்லா அனாலிசிஸ் குடுக்கணும்னு நீங்க கண்ணாடிக்கு நடுவுல 2 பேரும் மாட்டின்னு வந்திருக்கோம் பத்ரி. ஸோ இன்சைட்ஃபுல் அனாலிசிஸ் குடுக்கலன்னா நீங்க நேரவே டாபிக் வாங்கன்னு சொல்றீங்க. நேரவே டாபிக். இன்சைட்ஃபுல் அனாலிசிஸ் என்ன பக்கம் போகும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அதான் பச்சி என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. இல்ல பட்சி இவர் ரொம்ப சீக்கிரம் கேட்டீங்க. எனக்கு டே ஆஃப் த கேம் கேட்டா சொல்லுவேனா? எனக்கு நான் கேட் ஆன் த வால். எனக்கு இன்னும் சிஎஸ்கே இந்த மிடில் ஆர்டர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வரல. ஆனா நம்ம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் சிஎஸ்கே பேக் பண்றேன். பட் இந்த மொமெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா நான் 50-50 தான் சொல்லுவேன் பத்ரி. உண்மையான ஃபீலிங். கேம் டைம்ல நான் ஒரு நச்சுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் குடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, கேம் டைம்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். நீங்க நச்சுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுங்க. பட் ஓவரால் நம்பர்ஸ் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பிரேதம். இது மட்டும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஓவரால் 34 மேட்ச் விளையாடிருக்காங்க சிஎஸ்கே ஆர்சிபிக்கு எதிராக. ஓகே, 22 வாட்டி சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 11 வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு 67% ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வருவேன். சிதம்பரம் சேப்பாக் ஸ்டேடியம்ல 9 வாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி மோதிருக்காங்க, 8 வாட்டி சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு வாட்டி தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேப்பாக் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்வியஸ்லி எந்த டீமுக்கு எதிராகவுமே சிஎஸ்கே வந்து செமையா ஆடுற ஒரு டீம். ஏன்னா அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் ஓவரால் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். ஒன்ஸ் அகெயின் நல்ல ஸ்பின் அட்டாக். ஸோ ஐ எம் இன் ஏர்லி கால் நான் கொடுக்குறேன். ஐ மீன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே பியூர்லி அஸ் அ கிரிக்கெட் அனலிஸ்ட். ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது. ஸோ நான் என்னோட ஏர்லி கால் கொடுத்துட்டேன் பிரேதம். உங்களோட தாட்ஸ்? அப்சல்யூட்லி. அண்ட் நீங்க ஸ்பின் அட்டாக்ன்றீங்க. ஸ்பின் அட்டாக் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டெஃபினட்டா ஒரு அப்கிரேட் இருக்கு பத்ரி. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஜடேஜா கல்தூன் மாதிரி அப்படியே இருக்காரு. நூர் அஹமத் கூட்டின்னு வந்தது பெரிய ஒரு மூவ். அண்ட் நம்ம ஹோம் பாய் திரும்ப வந்துட்டாரு அஸ்வின். அவர் வந்தது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் சிஎஸ்கேக்கு. ஸோ ஸ்பின் அட்டாக்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்ஸ் இந்த டோர்னமெண்ட். அதுல வந்து சந்தேகமே இல்லை. அண்ட் அங்க நீங்க அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா போனா போது லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் மாத்தி போடுவாரு. அவர் 2 ஓவர் எப்படி ஏமாத்தி போட்டுருவாரு 15 ரன்னுக்கு. அதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. பட் குவாலிட்டி வைஸ் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஹெட், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அகேன் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் ஆர்சிபி பேட்டிங். அங்கதான் கேமே இருக்க போகுது. அண்ட் நீங்க கொடுத்த ஏர்லி கால் நானும் அது கொஞ்சம் அந்த பக்கம் தான் நான் லீன் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா சிஎஸ்கே உள்ள மிடில் ஆர்டர் மேல தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ட்ரிபாட்டி மற்றும் தீபக் ஹூடா எல்லாரும் ஒரே டீம்ல ஆடுறாங்களே. அண்ட் அவங்க இம்பாக்ட் சப்பும் கிடையாது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் உண்டாக்குது. எஸ், ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்தா டெஃபினட்டா சிஎஸ்கே ஹேவ் an edge. நீங்க சொன்ன மாதிரி நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்பின் அட்டாக்கை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் குறைஞ்சது இல்லைங்க. குருணால் பாண்டியா போன மேட்ச் வெரி இன்டெலிஜென்ட் போலர் பிரேதம். குருணால் பாண்டியா நான் வந்து எப்போதுமே அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா
எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் கிடையாது. அதாவது இப்படி போட்டு பயங்கரமா டர்னு, பவுன்ஸ், வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி அஸ்வின் மாதிரி அந்த ஸ்கில் லெவல் கிடையாது. பட் மூலக்கார போலர். அதுதான் போன மேட்ச் பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாரு. அந்த ஒரு டர்ன்லாம் அவ்வளவா இல்லைன்னா ஃபிளிப்பரையே போட்டு 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 ஸ்டம்ப் லைன்ல போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. மறுபக்கம் சுயாஷ் 3 ஓவர் சரியாவே போடல. அந்த விதத்துல ரஜத் பத்திதார பாராட்டுவேன் பிரேதம். 3 ஓவர் சரியா போடலனாலும் 4வது ஓவர் நம்பி கொடுத்தாரு. ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் கிடைச்சது சுயாஷ்க்கு. இது ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளோவா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் போலிங் அட்டாக் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் சம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் அப்படின்னு எடுத்தா எனக்கு என்னமோ ஆர்சிபி பெட்டர் பேட்டிங் சைட்னு தோணுது பிரேத்தம். நல்ல ஆழம், நல்ல பேலன்ஸ். ஃபில் சால்ட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர் அலாங் வித் விராட் கோலி, ரஜத் பட்டிதார் மிடில் ஆர்டர்ல, லியம் லிவிங்ஸ்டோன் டவுன் தி ஆர்டர். ஒரு மாதிரி எனக்கு பேட்டிங் அப்படின்னு எடுத்தா நீங்க ஆர்சிபி ஸ்லைட்லி ஹேவ் அன் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மிடில் ஆர்டர் எனக்கு கொஞ்சம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல டெப்த் வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தோனி 8ல வராரு. ஸோ மேன் ஃபார் மேன் பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு டெப்த் இருக்கு. அந்த ஏன்னா தீபக் கூட கடந்த ஒரு 4, 5 வருஷமா ஐபிஎல்ல அடிக்கல. ராகுல் திரிபாட்டியுமே பிரான்சைஸ் மாறி இருக்காரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். டெஃபினட்டா ஒரு இதுக்கும் சிவம் துபே மேல பிரஷர் இருக்கு. பிகாஸ் அவர் தான் ஜெனுவன் த்ரெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் ஹிட்டிங் சிஎஸ்கேக்கு. நீங்க எஸ்ஆர்எச்சோ இல்ல கேகேஆரோ இல்ல மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா, டிசி பாத்தீங்கன்னா நம்பர் 7, நம்பர் 8ல வந்து குடுக்குற அந்த த்ரஸ்ட் வந்து துபே ஒண்டி தான் குடுக்குறாரு. அதுக்கு தான் நான் கொஞ்சம் இதா சொல்றேன். நீங்க குருணால் பாண்டியா பத்தி பேசுனீங்க பத்ரி. ஒரு ரொம்ப லிமிடேஷன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனா அந்த லிமிடேஷன்ஸையும் அப்பாற்பட்டு வந்து ஒரு நல்லா போடுற பவுலர்னா குருணால் பாண்டியா பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு பவுன்சரை வந்து ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆகட்டும், இங்கே ஆகட்டும் பியூட்டிஃபுல்லா அந்த இதை யூஸ் பண்றாரு. அந்த பவுன்சரை ஒரு வெப்பனாவே யூஸ் பண்றாரு ஒரு ஸ்பின்னர் அவரு. அது நிறைய வாட்டி அவர் அதோட விக்கெட் எடுத்து கூட நான் பார்த்திருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி அவரோட லிமிடேஷன்ஸை தாண்டி ஆடுற ஒரு கிரிக்கெட்டர் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பட் அவ்வளவு பெரிய ஸ்பின் அட்டாக் கிடையாது. டாப் ஆஃப் த ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் அண்ட் கீழே ஒரு டிம் டேவிட் இருக்காங்க அவங்களுக்கு. பட் கீ வந்து ரஜத் பட்டிடார் பத்ரி. ரஜத் பட்டிடார் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். நம்ம ஆர்டர் படி போவோம். நீங்க ஃபில் சால்ட்னு மென்ஷன் பண்ணதுனால நான் ஸ்ட்ரைட்டாவே அங்க வரேன். ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிளேயர் பிரேத்தம். வெரி வெரி க்ரூஷியல் நான் நினைக்கிறேன் ஃபில் சால்ட். ஏன்னா சூப்பர் செலெக்ஷன் ஃப்ரம் ஆர்சிபி. பாராட்டுகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபில் சால்ட் எடுத்ததுக்கு. அதிரடி ஸ்டார்ட் இந்த டாப் ஆஃப் தி ஆர்டர் கொடுப்பாரு. என்னதான் விராட் கோலி ஒரு பக்கம் அவரோட வேலையை பண்ணுவாரு, ஃபுல்லா ஆடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஃபில் சால்ட் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர் அவரு கொடுக்குற ஸ்டார்ட் ரொம்பவுமே குரூஷியலா இருக்க போது. போன மேட்ச் கூட அதிரடியா ஆடி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவரோட விக்கெட் ஏர்லியா சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் எஸ் ஃபில் சால்ட்டை பத்தி நம்ம பேசும்போது, மறுபக்கம் க்ரூஷியல் பிளேயர் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் சொல்றேன் சிவம் டூபே. ஏன்னா மிடில் ஆர்டர்ல அவர் தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு தூணா இருக்காரு. அண்ட் அவரோட நம்பர்ஸ் பிரேத்தம் சூப்பர் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. 5 மேட்சஸ்ல 234 ரன்ஸ், 78 ஆவரேஜ், 158 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஒரு பக்கம் ஃபில் சால்ட், ஒரு பக்கம் சிவம் டூபே. ஐ திங்க் தீஸ் ஆர் இவங்க தான் ஒரு ஃபல்க்ரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 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 பேட்டிங்ல. டெஃபினட்டா ஃபல்க்ரம் பேட்டிங்ல சிவம் துபே தான் உங்களுக்கு அந்த பவர் கொடுப்பாருன்னு சொன்ன மாதிரி. பிளஸ் குருணால் பாண்டியா நல்ல மேட்ச் அப், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கமிங் இன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் அப். அஃப்கோர்ஸ் ஃபில் சால்ட் ஏர்லியரா எடுத்தாருன்னா டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனா ரஜத் பட்டிடாரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஸ்பின் பத்ரி. போன வருஷம் ஐபிஎல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் சிவம் துபே அடிக்கல, ரஜத் பட்டிடார் தான் அடிச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த சுனில் நாராயணையும் வருண் சக்கரவர்த்தியும் சூப்பரா டேக் டவுன் பண்ணார். 34 of 16 balls. ரொம்ப நல்லா ஆடுவார் அவர் ஸ்பின்னர் ரஜத் பட்டிடார். ஸோ எனக்கு அவரோட ஸ்பின் கேம் ரொம்ப பிடிக்கும். பேக் ஃபுட், ஃப்ரண்ட் ஃபுட் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணி ஆடுவார். அந்த எப்படி கிரீஸை யூஸ் பண்ணான்னா ரஜத் பட்டிடார் பேட்டிங் பாருங்க அகேன்ஸ்ட் ஸ்பின். நல்ல பிளேயர். பட் கீ மேட்சப் அங்க நம்ம சொல்லிட்டோம். ஃபில் சால்ட் வர்சஸ் அப் ஃப்ரண்ட் சென்னை பவுலர்ஸ்னு. இன்னொரு கீ மேட்சப் எனக்கு தெரிஞ்சு என்ன, சென்னைக்கு 2 இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஆனா மிட் சீசன் ஃபார்ம்ல இருந்தாருங்க ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்துராஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆடினார் அன்னைக்கு. ஒரு லிட்டரலி பாலுக்கு வலிக்க கூடாதுன்ற மாதிரி அடிச்சாரு. ஆனா 4 பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணாரு. செமையா ஆடினார் ருத்துராஜ். ஸோ அப் ஃப்ரண்ட் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் 2 overs ரொம்ப குரூஷியல். அந்த 2 overs நீங்க சி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு குட் ஸ்கோர் போடுறதுக்கு. ஏன்னா ஹேசல்வுட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பழைய ஹேசல்வுட் மாதிரி வந்திருக்காரு. ஸோ அந்த ஹேசல்வுட் 2 overs அப் ஃப்ரண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும் சிஎஸ்கே. ரொம்ப ரொம்ப குரூஷியல். சூப்பரா போட்டாரு போன மேட்ச் ஜாஷ் ஹேசல்வுட். ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவருக்கு பயங்கரமா கிடைச்சது. அதாவது வேற மிச்ச பவுலருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் நான் பார்த்தேன் பவுன்ஸ்ல. எஸ் அண்ட் அதர் ரஜத் பத்திதார் நீங்க சொன்னீங்க சம பிளேயர் ஆஃப் ஸ்பின். 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் பிரேத்தம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக உண்டி. இன்ஃபேக்ட் அதனாலதான் ஒரு பெரிய ஒரு விஷயமா அவரை வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அக்ரெசிவாவும் ஆடுவார் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக. அவரு அகேன்ஸ்ட் 3 சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். இதுவும் ஒரு செம்ம மேட்ச் அப் காத்துட்டு இருக்கு. ஓவரால் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு செம்ம மேட்சா இருக்கும் போல இருக்கு பிரேத்தம். நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. நூர் அகமது அகேன்ஸ்ட் விராட் கோலி. இதுவும் நான் ஒன்று பார்க்க போறேன். ஐ திங்க் விராட்
வரும்போதே பவர் பிளேக்குள்ள கூட நம்ம 150 பார்க்கலாம். ஏன்னா விராட்டுக்கு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. ஆனா வருண் சக்கரவர்த்தியை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாரு. ஸ்வீப்லாம் செமையா அடிச்சாரு. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் பிரேத்தம், இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்ச் ஆடிருக்காங்க. 34 மேட்ச் மொத்தமா ஆடிருக்காங்க. ஒருத்தர் கூட 100 அடிச்சது இல்லை. இது மட்டும் ஒருத்தர் கூட ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்தது இல்லை 34 மேட்ச்ல. இந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் நடக்குதான்னு பார்ப்போம். பட் ஹோம் கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் இன் சேபாக், அது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டர் இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே இருக்க போது. ஹோம் கிரவுட் சப்போர்ட் நம்ம எக்கச்சக்கமா பார்ப்போம். ஸோ அங்க ஆர்சிபிக்கு ப்ராப்ளி ஏதாவது ஒரு 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 கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்குமா, இல்ல ஒரு தடங்கல் இருக்குமா? ஹோம் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹோம் கிரவுட் இன் ஃபேவர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரதம். அது டெஃபினட்டா பத்ரி. பட் நீங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ ஹோம் ஓப்பனர்ல அலட்சியமா தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க 15 ஓவர்ஸ்லயே முடிச்சுட்டு வந்தாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஆர்சிபிக்கு இருக்கும். சோ ஆன் தட் டே எப்படி ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய மினி பேட்டில்ஸ் இருக்கு. அதுதான் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் ரஜத் பட்டிடார், ஒரு விராட் கோலி, மேபி ஈவன் டிம் டேவிட், பிளஸ் ஹேசல்வுட் வெர்சஸ் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ். நிறைய மினி பேட்டில்ஸ் இருக்கு. ஸோ அந்த மினி பேட்டில்ஸ், ஐ மீன் ஒரு கிளீஷே, அந்த மினி பேட்டில்ஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மெயின் இதை ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வேண்டாம். பட் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் டெஃபினட்டா காத்துட்டு இருக்கு நமக்கு. போன வருஷம் சில பல விஷயங்கள் நடந்தது. கடைசியா நடந்த ஒரு சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல கை கொடுக்காம போனாங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லைட் பிட்டர்னஸ் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி எல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்போர்ட், மறந்துட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்க ரைவல்ரி. அதனாலதான் இது இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி ரியலி பிக் கேம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா இரு அணிகள்லயும் என்ன பிளேயர், கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு பிரேத்தம் உங்களுக்கு? ருத்துராஜ் ஃப்ரம் சென்னை. ருத்துராஜ், ஏன்னா அந்த வே ஹி ஸ்ட்ரக் த பால் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணும். ஐ திங்க் ருத்துராஜ் இஸ் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சிஎஸ்கே. ஆர்சிபி ஆர்சிபி நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விராட் மிட் சீசன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ விராட் ஆஸ் யூஷுவல் விராட் தான். ஆஸ் யூஷுவல் விராட் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேத்தம். ஸோ எனக்கு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சிவம் டூபே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் ஒரு பெரிய பெரிய தூணா இருக்க போறாரு. அண்ட் ஆர்சிபிக்கு எனக்கு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட் டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட அந்த அப் ஃப்ரண்ட், நீங்க சொன்னீங்க முக்கியமான பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் அவங்க மேல ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாஷ் ஹேசல்வுட் இது ஒரு கீ பேட்டிலா இருக்க போகுது. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. சூடான போட்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இன் சேபாக். லாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே இந்த ஐபிஎல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you soon. Bye.